ரமணா, நீங்க இப்ப ஷேர் பண்ணலாம். Next, we are going to see about the excretory system. நம்ம இது வரைக்கும் பார்த்தது digestive system. இப்ப digestion முடிஞ்ச பிறகு அடுத்து excretion நடக்குதுல, இந்த excretion system பத்தி பார்க்க போறோம். இந்த excretion systemல வந்து மெயினான ஆர்கன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாலு ஆர்கன்ஸ் தான். கிட்னி, யுரேட்டர், அந்த யூரினரி பிளேடர் அண்ட் யுரேத்ரா. இந்த 4 ஆர்கன்ஸ் தான் வந்து இந்த யூரினரி சிஸ்டம், அதாவது எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டத்தோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ் பண்ற இந்த 4 ஆர்கன்ஸ் தான். இந்த கிட்னியை பத்தி பாத்தீங்கன்னா இது சார் 2 கிட்னி இருக்குது, பேர் ஆஃப் ரெட்டிஷ் பிரவுன் பீன் ஷேப்டு. எப்பவுமே ரைட் கிட்னி வந்து கொஞ்சம் இறங்கின மாதிரி இருக்கும், ஏன்னா லிவர் இருக்கிறதால இது வந்து கொஞ்சம் இறக்கமா இருக்கும். லெப்டை விட ரைட் வந்து கொஞ்சம் கீழே இருக்கும். இதோட லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தொராசிக்கோட 12th தொராசிக்ல இருந்து 3rd லும்பார் வெர்டிபிரா வரைக்கும் இருக்கும். நம்ம பின்னாடி அந்த வெர்டிபிரல் படிச்சோம்ல, அந்த 5 pairs ஆஃப் லும்பார் வெர்டிபிரா, அது 12 to 3rd, அதாவது 3 வெர்டிபிரா லெவலுக்கு தான் ஹைட் இருக்கும். இது வந்து கிட்னியோட மெயினான ரோல் என்னன்னா எக்ஸ்கிரீஷன், வெளியே அதாவது வந்து வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எக்ஸ்கிரீட் பண்றது. அதே மாதிரி ஹோமியோஸ்டாட்டிசிஸ், நம்ம உடம்புல வாட்டர் லெவல்ல பேலன்ஸ் பண்றது தான். அதே மாதிரி ஆஸ்மோ ரெகுலேஷன், அந்த ஃபில்டர் பண்ணி அனுப்புற வேலை. அந்த ரெகுலேஷன் ஆஃப் சால்ட் இந்த பாடி, அந்த ரெகுலேஷன் ஆஃப் த பிஹெச் ஆஃப் த பாடி, ப்ரொடக்ஷன் ஆஃப் த ஹார்மோன், நம்ம ஹார்மோன்ல இருக்கிற பிஹெச் வேல்யூ மெயின்டைன் பண்றதுக்கு. இந்த இந்த முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கிட்னி, நம்ம உடம்புல எல்லா ஆர்கன்ஸுமே ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் கேரி ஓவர் பண்ணுது. அதுல இது வந்து கிட்னி வந்து எக்ஸ்கிரீஷன் சிஸ்டத்துல முக்கியமான பார்ட் இருக்கு. இந்த கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸ் தான் இப்ப பார்க்க போறோம். இதோட அனாட்டமின்னு பாத்தீங்கன்னா போது இந்த ஷேப்பை வச்சு பாத்துக்கலாம். இது ஃபுல்லா இருக்குது, இது கான்கேவ் ஷேப்ல இருக்குது. இந்த கான்கேவ் ஷேப்புக்கு பேர் வந்து ஹீலியம்ன்றாங்க. இந்த ஷேப், இந்த சென்டர் போர்ஷன் பத்தியா ஹீலியம் இருக்கு. இது ஒரு ஃபனல் ஷேப்ல இருக்கு. The shape is expression is called the renal pelvis ன்றாங்க. இந்த அவுட்டர் லேயர் வந்து renal pelvis. இந்த ஒரு பிரமிட் மாதிரி இருக்கு, ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கிறதுலாம் இந்த மெடுலரி பிரமிட்னு சொல்றாங்க. இந்த இன்னர் போர்ஷன் வந்து பெல்விஸ்ன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இஸ் அவுட்டர் போர்ஷன் வந்து கேப்சுலான்றாங்க. இங்க இருந்து இது வந்து பிரமிட் வழியா வெளியே வந்து மெடுலா, இந்த மெடுலால இருந்து உள்ள வந்து ரீனல் வழியா வெளியே வரதா யுரேட்டர் வழியா வருது. The kidney composed of the 2 portions, inner medulla, the reddish brown outer cortex ன்றாங்க. It is made up of the renal pyramids and the columns. இந்த நேம் எல்லாம் சும்மா அந்த எல்லா சிஸ்டத்தோட மெயினான டயக்ராம்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் நர்வஸ் சிஸ்டம்னா பிரெயினோட டயக்ராம ஒரு முறை பார்த்துக்கோங்க. அந்த பிரெயினோட அந்த ஸ்ட்ரக்சர் என்னன்னு, அனாட்டமிய வந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும், அனாட்டமில ஸ்ட்ரக்சர்ல வரும். நெக்ஸ்ட் about the nephrons. இதுதான் நம்ம சர்க்குலேட்டரி சிஸ்டத்துல படிக்கும்போது தெரியும். ஆர்டரினா என்ன, வெயின்னா என்னன்னு தெரியும். ஆர்டரி வந்து கேரிஸ் குட், அதாவது ஆக்சிஜன் ரிச் பிளட், நல்ல ஆக்சிஜனோட இருக்கிறது தான் ஆர்டரிஸ்ல கேரி ஓவர் ஆகும். ஒன்ஸ் அந்த இது ஆக்சிஜன் எல்லாம் யூஸ் பண்ணி வெளியே போறதுதான் இந்த வேஸ்ட் வெயின்ஸ் சொல்லுவாங்க. இத ரெட் அண்ட் ப்ளூ கலர் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. இது ரெண்டும் வந்து கனெக்ட் ஆகி எப்படி வந்து நம்மளோட யூரின் வந்து ஃபில்டர் பண்ணுது, எப்படி நம்ம காஃபி ஃபில்டர் மாதிரி ஒரு ஃபில்டர் இருக்குதோ அந்த மாதிரி நம்மளோட உடம்புல வந்து கிட்னில இருந்து போற நெஃப்ரான்ஸ் வழியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபில்டர் இருக்குது. ஒரு நெஃப்ரான்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த நெஃப்ரான் வந்து ஃபில்டருக்கு பேர் வந்து பவுமேன்ஸ் கேப்சூல். இந்த ஃபில்டருக்கு பேர் என்னதுன்னா பவுமேன்ஸ் கேப்சூல். ஈச் கிட்னி கண்டெய்ன்ஸ் ஒவ்வொரு 1 மில்லியன் நெப்ரான் இருக்கு. அதாவது ஒருத்தரோட ஒரு கிட்னிலேயே பாத்தீங்கன்னா 1 மில்லியன் நெப்ரான். இதெல்லாம் எவ்வளவு மைன்யூட்டா இருக்குன்னு பாத்துக்கோங்க. இந்த ஒவ்வொரு மில்லியன் மைக்ரான், அந்த ஒரு நெப்ரான்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவுமேன்ஸ் கேப்சூல், இந்த ஃபில்டர் இருக்குது. இந்த ஃபில்டர்ல இருந்து இப்ப நல்ல ரத்தம் வந்து உள்ள போயிட்டு இந்த ஃபில்டர்ல இருந்து பாத்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணும்போது நம்மளுடைய புரோட்டீன்ஸ், மொத்தமா சாலிடா இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் ஃபில்டர் ஆகி அகெயின் பிளட்டுக்கே போயிட்டு வெறுமனே அந்த லிக்விட் பிளஸ் கொஞ்சம் அயான்ஸ் சால்ட் வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து வெளியே வந்து அது யூரினா நம்மளுக்கு வெளியே வருது யுரேட்டர் வழியா. தட் இஸ் நெப்ரானோட முக்கியமான வேலை, இந்த பவுமன்ஸ் கேப்சூல் ஆர் குளோமரஸ் கேப்சூல்னு பேரு.
இதோட ஃபங்க்ஷன் வந்து ஃபில்ட்ரேஷன் ஆஃப் பிளட். இப்ப நம்ம ரீனல் ஆர்டரி வழியா பிளட் வந்து போகுது பாத்தீங்களா, அந்த பிளட்ல வந்து ஃபில்டர் பண்ணும்போது பிளட்ல இருக்க நல்ல சப்ஸ்டன்ஸ், நம்மளுக்கு தேவையான சால்ட், புரோட்டீன்ஸ் இதெல்லாம் ஃபில்டர் ஆகி அகைன் வந்து நம்ம பிளட்டுக்கே போயிட்டு தேவையில்லாத ஒரு சால்ட், அந்த லிக்விடு இது வரைக்கும் தான் நம்ம செக்ரிகேஷன் ஆகி நம்மளோட யூரின்ல வருது. இந்த கிட்னியோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து ஃபில்ட்ரேஷன் ஆஃப் பிளட், செலக்டிவ் ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அண்ட் பாசிவ் அப்சார்ப்ஷன். இந்த ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்லாம் நம்ம செல்லுல பார்த்தோம் பாத்தீங்கன்னா அதே தான் இது. இதுவும் ஒரு செல்லு தானே, ஒவ்வொரு செல்லுல இருந்தும் அந்த டிரான்ஸ்போர்ட் நடந்துகிட்டே இருக்கு. அந்த ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், சில புரோட்டீன்ஸ் எல்லாம் வந்து ஈஸியா அப்சர்வ் ஆகி உள்ள வரும், வெளியே போகும். சிலதெல்லாம் வந்து கொஞ்சம் கெமிக்கல் கிரேடியன்ஸ் வச்சு உள்ள போய் வெளியே வருது, அவ்வளவுதான். அண்ட் செக்ரேஷன் ஆஃப் த ஹார்மோன்ஸ், இதுதான் கிட்னியோட முக்கியமான வேலை. கிட்னில இருந்து சுரக்கிற சில ஹார்மோன்ஸ், கார்டிசால், இதன் மூலியமா தானே நமக்கு வந்து எல்லா வகையான என்சைம்ஸ்ல இருந்து நம்மளுக்கு ஹார்மோன் செக்ரியேஷன் ஆகுது. இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா யூரினோட சிந்தசிஸ்னா ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த நெப்ரான் இஸ் பவுமன்ஸ் கேபிட்டல். அந்த ஃபில்டர் சொன்னது பாத்தீங்கன்னா அதுதான் பவுமன்ஸ் கேபிட்டல். சர்க்குலேட்டரி சிஸ்டத்துல இருந்து வர ரீனல் ஆர்டரியில இருந்து வர்றதுதான் இந்த ரீனல் ஆர்டரியில இருந்து வர பிளட் வந்து ஃபில்டர் ஆகுது. இந்த ஃபில்டர் ஆகும்போது சில கிரேடியன்ஸ் வழியா ஆஸ்மோட்டிக் பிரஷர் வழியா ஃபில்டர் ஆகுது. செமி பிரியம்பல் மெம்பரின் வழியா ஃபில்டர் ஆகி சில ஸ்மால் மாலிகூல்ஸ், வாட்டர், அயான்ஸ் வரைக்கும் தான் வந்து நம்மளுக்கு யூரின்ல வெளியே வருது. மீதி எல்லாம் பிளட்லயே திரும்ப போயிடுது. இந்த லார்ஜர் மாலிகூல்ஸ் சச்சஸ் புரோட்டீன்ஸ், பிளட் செல்ஸ் எல்லாமே வந்து ஃபில்டர் ஆகி திரும்ப போயிடுது. ஒரு நிமிஷத்தை அது நம்ம உடம்புல வந்து அந்த வேலை நடந்துகிட்டே இருக்கு. எவ்ரி மினிட், ஒரு மினிட்ல வந்து எவ்வளவு ஃபில்டர் ஆகி நடக்கிறதுக்கு பேரு தான் GFRன்னு பேரு. தட் இஸ் குளோமரல் ஃபில்ட்ரேஷன் ரேட். GFR வச்சுதான் அந்த ஒரு கிட்னியோட, இப்ப நம்ம லேப்ல எல்லாம் டெஸ்ட் கொடுக்குறோம் பாத்தீங்களா, அந்த டெஸ்ட்ல GFR எடுத்து பார்த்தா அந்த கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து அவங்க இது பண்ணுவாங்க, ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு வந்து 180 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் நடக்குதுன்றாங்க. 180 லிட்டர்ஸ் பெர் டே. about 99% வந்து ரீஅப்சர்வ் ஆகி திரும்ப பாசஸ் டு தி நெப்ரான் அண்ட் ரிமைனிங் 1% தான் நம்மளுக்கு யூரினா கன்வெர்ட் ஆகி வெளியே வருதுன்றாங்க. The urine system is regulated by the endocrine system. The hormones எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆன்டி டையூரிட்டிக் ஹார்மோன்ஸ். யூரின் சிஸ்டத்துக்கு முக்கியமான ஹார்மோன்ஸ் வந்து ஆன்டி டையூரிட்டிக் ஹார்மோன், அடல்ஸ்டெரான் அண்ட் பாராதைராய்டு ஹார்மோன். இது எல்லாமே வந்து யூரினரி சிஸ்டத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த கிட்னி வந்து பாத்தீங்கன்னா ரிசீவ்ஸ் 25% ஆஃப் டோட்டல் அவுட்புட் ஆஃப் த ஹார்ட் பீட். இந்த கிட்னிக்கு வந்து முக்கியமான ஹார்ட் பீட்ல இருந்து வர ஃபுல் பிளட் வந்து பாத்தீங்கன்னா 25% ஆஃப் பிளட் வந்து இந்த கிட்னி வந்து இந்த யூரினரி சிஸ்டத்துக்கு தான் கொடுக்குதுன்னு சொல்றாங்க. நம்ம ஏன் டயாலிசிஸ் பண்றாங்கல்ல, சில பேஷண்ட்ஸ்க்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்கு, டயாலிசிஸ் ஏன் பண்றாங்கன்னா அந்த கிட்னி பண்ண வேண்டிய அந்த பவுமன்ஸ் கேப்சூல் அந்த ஃபில்ட்ரேஷன் நடக்காம போகுது அவங்களுக்கு எல்லாம். கிட்னியோட ஃபுல் ஃபங்க்ஷன் நடக்கல. இப்ப நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 180 லிட்டர்ஸ் ஒரு நாளும் வந்து ஃபில்டர் ஆகி போகுது இல்ல, அதே மாதிரி நம்மளோட அந்த GFR ரேட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸா இருக்கும். அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ரேட் கம்மியா இருக்கும், கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸ் கம்மியா இருக்கிறதால டயாலிசிஸ்ன்னு ஒரு மெத்தட் நடக்குது. இது ஒண்ணும் இல்ல, இது வந்து உள்ள இருக்கிற அந்த நெப்ரானுக்கு பதிலா வெளியே வந்து அவங்க ஒரு பவுமன்ஸ் கேப்சூல்ஸ் மாதிரி பண்ணி அதுல ஃபில்ட்ரேஷன் நடத்துறாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். திரும்ப கிளீன் பிளட் வந்து திரும்ப உள்ள போகுது, வேஸ்ட் வந்து வெளியே வருது. டயாலிசிஸ் ஏன் பண்ணோம்னா டு ரிமூவ் த வேஸ்ட் அண்ட் த சால்ட். அதனாலதான் நம்ம வந்து தண்ணி நிறைய குடிக்கணும்னு சொல்றது. ஏன்னா அப்பதான் தண்ணி குடிக்கும் போது அந்த ஃபில்ட்ரேஷன்ல நிறைய தண்ணி வரும்போது சால்ட்டோட கண்டென்ட் வந்து திக்கா இருக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூரின் வந்து அந்த யூரினரி இன்ஃபெக்ஷனோட எரிச்சலோட வரும். யூரின் திக், அந்த கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கும் போது சால்ட்டோட பவர் வந்து ஜாஸ்தியா இருக்கும் போது அது ரொம்ப எரிச்சலோட வரும். அதே நம்ம வாட்டர் கண்டென்ட்டோட நிறைய தண்ணி குடிச்சு வெளியே தள்ளும் போது பாத்தீங்கன்னா அந்த வாட்டர் கண்டென்ட் வந்து உங்களுக்கு அந்த தின்னா இருக்கும், அந்த கான்சென்ட்ரேஷன் கொஞ்சம் குறைஞ்சி உங்களுக்கு அதுல இருக்க சோடியம், பொட்டாசியம், பைகார்பனேட் எல்லாம் வந்து உங்களுக்கு அந்த கெமிக்கல்ஸ் வந்து நிறைய வாட்டர் கண்டென்ட்டோட வரும்போது கொஞ்சம் ஈஸியா யூரின் வந்து வெளியே போகும்போது உங்களுக்கு கொஞ்சம் அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் எல்லாம் வராம இருக்கும். இட்ஸ் மெயின் ஹெல்பிங் டு கண்ட்ரோல் த பிளட் பிரஷர். அதுவும் நம்மளோட பிளட் பிரஷருக்கும் இந்த கிட்னியோட ஃபங்க்ஷனுக்கும் வந்து நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கு. These are about the urinary system. இது கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா மெயினா வருது இந்த அனட்டமி பத்தி வரலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த யூரினரி சிந்தசிஸ் பத்தி, இதுல என்னென்ன ஹார்மோன்ஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு, அது எப்படியெல்லாம் வந்து நம்மளோட பாடியில இருந்து யூரினை வந்து ஃபில்டர் ஆகுது, அதோட GFR, அந்த எவ்வளவு லிட்டர்ஸ் வந்து வெளியே தள்ளுது, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இதுல வரலாம். திஸ் அபவுட் த எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம். நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு த இம்பார்ட்டன்ட் சிஸ்டம். நர்வஸ் சிஸ்டத்துல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருந்தே தீரும்.
இந்த நர்வஸ் சிஸ்டம் வந்து கொஞ்சம் வந்து காம்ப்ளெக்ஸா தான் இருக்கும், கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் நம்ம ஈஸியா கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணா நம்மளால ஈஸியா அதை புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நிறைய டேர்ம்ஸ் இருக்கு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. நர்வஸ் சிஸ்டம் இஸ் த மாஸ்டரிங் கண்ட்ரோலிங் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ன்றாங்க. நம்ம உடம்புல வந்து ஹோமோஸ்டாட்டிசஸ், அந்த பாடியை மெயின்டைன் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த நர்வஸ் சிஸ்டம் தான். நம்ம உடம்புல எவ்வளவு நர்வ் செல்ஸ் பார்த்தோம்ல, அந்த ஒரு டென்ட்ரைட்ஸ் ஆக்சன் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி 100 பில்லியன்ஸ் ஆஃப் நர்வ் செல்ஸ் இருக்கு நம்ம உடம்புல, நம்மளோட பிரெயின்ல. அதுல வந்து நியூரான்ஸ் இஸ் த லார்ஜஸ்ட் செல்னு பார்த்தோம். இதோட ஸ்பீடு பாத்தீங்கன்னா 180 mph. and this is the structure about the nervous system. Nervous system வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு டைப்பா பிரிக்கிறாங்க, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிஃபியல் நர்வஸ் சிஸ்டம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துல ஒண்ணும் இல்ல, பிரெயினுக்கு ஜட மாதிரி இருக்குது பாத்தீங்களா, இது வந்து ஸ்பைனல் கார்டு. இது ரெண்டும் சேர்ந்தாப்புல இருக்கிறதா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு, இதுதான் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இது இல்லாம மத்த உடம்புல இருக்க மத்த ஆர்கன்ஸ்ல இருக்க நர்வ்ஸ் எல்லாமே பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம் கீழே வந்துடும், அவ்வளவுதான். இப்போ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துல பிரெயின் பத்தி படிக்க போறோம், ஸ்பைனல் கார்டு பத்தி படிக்க போறோம். அதே மாதிரி பெரினியல் நர்வஸ் சிஸ்டத்துல அட்டானமிக் சொமேட்டிக் ரெண்டு இருக்கு. அந்த அட்டானமிக்ல சிம்பத்தட்டிக் பாராசிம்பத்தட்டிக் அப்படின்ற ரெண்டு விஷயம் படிக்க போறோம். நம்மளுக்கு நீங்க வந்து அந்த பயோ மெக்கானிசம் பத்தி எல்லாம் படிக்கும் போது பாத்தீங்கன்னா நிறைய இந்த சிம்பத்தட்டிக் சிஸ்டம், பாராசிம்பத்தட்டிக் சிஸ்டம் இதை பத்தி தான் படிப்பீங்க, அதான் இது. இப்போ ஃபர்ஸ்ட் மூவிங் ஆன் டு த பிரெயின். இப்ப நம்ம சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துல இருக்கிற பிரெயினை பத்தி முதல்ல படிக்க போறோம். பிரெயின் வந்து 3 டைப்பா இருக்கு, ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின், ஹிட் பிரெயின் அப்படின்னு 3 டைப்பா இருக்கு. ஃபோர் பிரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா டெலன்செபலான், டயன்செபலான் ஒரு 2 விஷயம் இருக்கு. இப்ப இந்த பிரெயினோட ஸ்ட்ரக்சரோட பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். This is the four brain, 3 layers என்றது இதுதான் வந்து 3 layers of the brain. இந்த பிரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா அவுட்டர் லேயர்ல வந்து டியூரா மேட்டர்ன்றாங்க, மிடில் லேயர் வந்து ஆர்ச்னாய்டுன்றாங்க. இந்த அவுட்டருக்கும் மிடில் லேயருக்கும் நடுவுல ஒரு ஃப்ளூயிட் இருக்கு. இது ஒரு முறை கொஸ்டின்ல இருந்துச்சு. இந்த ஃப்ளூயிடுக்கு பேர் என்னன்னா செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட்னு சொல்றாங்க. செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட். இந்த ஃப்ளூயிட் தான் வந்து நம்ம யோகால பொறுத்த வரைக்கும் அந்த குண்டலினி சக்தி மேல ஏத்தி நம்ம மேல பிரெயினுக்கு கொண்டு வரோம் பாத்தீங்கன்னா, அதை வந்து இந்த செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த ஃபோர் பிரெயினுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ப்ரோசன் செப்பலான், மீசன் செப்பலான், ரோபன் செப்பலான். இந்த நேம் எல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க, திரும்ப திரும்ப படிக்கும் போது ஞாபகம் வந்துடும். இதுல இருக்கிறதுலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா செரிப்ரல் கார்டெக்ஸ், அமெங்லடா, ஹிப்போகாமஸ், பெசல் கேங்லியா, டயன்செப்பலான், தாலமஸ் அண்ட் ஹைப்போதாலமஸ் இருக்கு. மிட் பிரெயின்ல நடுவில் இருக்கிற பிரெயின்ல வந்து டெக்டம் அண்ட் டெக்மெண்டம். ஹின் பிரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா மெட்டன்செப்பலான், பான்ஸ், செர்பலம் அண்ட் மயன்செப்பலான், மெடுலா ஆப்லங்கேட்டா. இது வந்து இந்த ஜட மாதிரி இருக்க ஸ்பைன்ல கனெக்ட் ஆகுறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹின் பிரெயின்ல இருக்க மெடுலா ஆப்லங்கேட்டால தான் இது ஆகுது. இதுதான் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு ரெண்டும் சேர்ந்தது தான் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ன்றாங்க. இப்போ இந்த பிரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா 2 வகையான செல்ஸ் இருக்கு. The brain is made up of 2 types of cell. ஒன்னு வந்து நியூரான் செல், இன்னொன்னு வந்து glial cells. நியூரான் செல்ஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் சென்டிங் அண்ட் ரிசீவிங் த நர்வ் இம்பல்ஸ்ன்றாங்க. நம்மளோட பிரெயினோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 1420 grams. இந்த கிளைசல் செல்ஸ் விட இது வந்து நான் நியூரல் செல்ஸ்ன்றாங்க. இது வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா சப்போர்ட் அண்ட் நியூட்ரிஷன், மெயின்டைன் த ஹோமோஸ்டாட்டிக்ஸ், ஃபார்ம் த மைலின்ற ஒரு என்சைம் செக்ரேட் பண்ணுது. அதே மாதிரி டிரான்ஸ்மிஷன் ஆஃப் சிக்னல்ஸ். நம்ம இப்ப அங்க பார்த்தோம் பாத்தீங்களா, செல்லோட ஸ்ட்ரக்சர், நர்வ் செல்ஸோட ஸ்ட்ரக்சர் இதுதான். இதுல இருக்கிற டென்ட்ரைட்ஸ், நடுவுல இருக்கிற நியூக்ளியஸ், இது வந்து கீழ இருக்க வால் பகுதி வந்து ஆக்சான் பேரு. வாய்ஸ் கிளியரா இருக்கு. வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம். என்னோட சிக்னலுங்களா? எஸ் இப்போ ஓகே. சித்ரமா உங்க வாய்ஸ் கிளியரா தான் இருக்கு. அவங்களுக்கு அம்மா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்க. The main process வந்து இந்த செல் பாடின்னு சொல்லுவாங்க. இது வந்து டென்ட்ரைட்ஸ் ஆக்சன் இருக்கு. இது அடுத்த ஒரு நியூரானோட கனெக்ட் ஆகுது பாருங்க. இந்த ஆக்சன் வந்து அடுத்த டென்ட்ராய்டோட கனெக்ட் ஆகுது.
ஓகேங்களா? கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் நியூரான்ஸ்ல இருந்து வர சான்சஸ் இருக்கு. இந்த மைக்ரின் ஷீட், அதுக்கப்புறம் இந்த செஷ்வான் செல்ஸ், இத பத்தி எல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. இந்த நியூரான்ஸ் வந்து there are 3 types of neurons இருக்கு. ஒன்னு வந்து சென்சரி, மோட்டார் அண்ட் இன்டர் நியூரான்ஸ். சென்சரி நியூரான்ஸ் வந்து கண்டக்ட் அந்த இது மட்டும் பாத்துக்கோங்க. சென்சரி நியூரான்ஸ்னா அஃபரண்ட்னு பேரு, மோட்டார் நியூரான்ஸ்க்கு எஃபரண்ட்னு பேரு. அந்த ஏஇ வச்சு நீங்க பாத்துக்கோங்க. The sensory neurons conducts a nerve impulse from sense organs ல இருந்து பிரெயினுக்கு கொண்டு வருது. இப்ப நம்ம ஒரு நெருப்பு சுடுன்னு சொல்லிட்டு நம்ம கை விரல் வச்சு தொட்டோம் பாத்தீங்களா, அது வந்து தொட்ட உடனே நம்ம பிரெயினுக்கு போறதுக்கு பேரு சென்சரி நியூரான், அஃபரண்ட்னு பேரு. அதுக்கப்புறம் நம்ம பிரெயின் என்ன சொல்லும், கையை உடனே எடுத்துருன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதுதான் எஃபரண்ட். The motor neurons this carry impulse from the brain to the spinal cord to the muscles and the glands. அண்ட் அசோசியேட்டட் சில நியூரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமாவும் பெர்ஃபார்ம் பண்ணும். இதுக்கு பேரு அசோசியேட் நியூரான்ஸ் பேரு. இப்போ பிரெயின் பத்தி பார்க்க போறோம். பிரெயினோட ஸ்ட்ரக்சர் இதுதான். இதுல ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின், ஹிண்ட் பிரெயின் 3 பார்த்தோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃப்ளூயிடுக்கு பேரு செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிடுன்னு பேரு. இப்போ ஒரு ஆர்கன்ஸ் பத்தி நம்ம தனித்தனியா பார்க்கலாம். ஃபோர் பிரெயின்ல வந்து பெரிய போர்ஷன்ஸ் வந்து இருக்கிறதுல மேஜர் போர்ஷன் கவர் ஆயிருக்கிறது பாத்தீங்கன்னா எதுனா செரிப்ரம்னு சொல்றாங்க. அந்த நெக்ஸ்ட் இஸ் டயன்செப்லான். cerebrum இந்த லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த பிரெயின் வந்து cerebral cortex. மோஸ்ட் ஆஃப் த ஆக்சுவல் பிரெயின் ப்ராசஸிங் டேக் பிளேஸ் cerebral cortex நிறைய. இந்த ஃபோல்டிங்ஸ் எல்லாம் இருக்குது பாத்தீங்களா, யாராருக்கெல்லாம் நிறைய ஃபோல்டிங்ஸ் இருக்கலாம் அவங்க ரொம்ப ஜீனியஸ்ன்னு அர்த்தம். அந்த ஃபோல்டிங்ஸ் தான் வந்து நம்மளோட ஜீன், அதாவது வந்து நம்மளோட நாலேஜ வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்றதுன்னு சொல்லுவாங்க. அந்த மெனிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபோல்டிங்ஸ்க்கு பேரு மெனிங்ஸஸ். இதுதான் வந்து நாலேஜ். இது இருக்க அந்த ஐக்யூ லெவல் அதிகமா இருக்கும்னு சொல்லுவாங்க. இது கம்மியா இருந்தா அவங்க ஐக்யூ லெவல் கம்மியா இருக்கிறவங்கன்னு பேரு. அதே மாதிரி இந்த செரிப்ரல் கார்டெக்ஸ், ஹிப்போகாம்பஸ், பேசல் கேங்லியா, அமெங்கடா, இதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க. நம்மளோட பயம், அந்த அமிங்லடான்றதாலதான் நம்மளோட பய உணர்வுகள்லாம், இந்த எமோஷன்ஸ், அதே மாதிரி நம்மளோட பிளஷர், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த அமிங்லடான்ற இந்த ஒரு இடத்துலதான் நம்மளுக்கு வருதுன்றாங்க. இல்ல இந்த செரப்ரம் பாத்தீங்கன்னா செரப்ரம்க்கு இன்னொரு பேரு தான் செரப்ரல் கார்டெக்ஸ்ன்னு பார்த்தோம். லார்ஜஸ்ட் போர்ஷன். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட தாட் அண்ட் ஆக்ஷன்ஸ் எல்லாமே இது பேஸ் பண்ணி தான் இருக்குது. இதுல வந்து வேற என்னென்ன இருக்குன்னா ஹிப்போகாம்பஸ் இருக்கு, பேசல் கேங்லியா அண்ட் அமெங்லடா, இந்த மாதிரி 3 ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. இதுல வந்து அந்த ரிட்ஜஸ் சொல்றோம் பாத்தீங்களா, அந்த ரிட்ஜஸ், அந்த வளைவுகள், இதுதான் வந்து இங்க இந்த கார்டெக்ஸோட ஃபோல்டிங்ஸோட ரேஞ்சு. இந்த செரப்ரம் டிவைட் இன்டு லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டா பிரியுது. இந்த 2 ஹெமிஸ்பியர்ஸ், அந்த ரெண்டுத்தையும் நடுவுல பிரிக்கிறதுக்கு பேருதான் கார்பஸ் கலோசம் பேரு. இந்த செரப்ரம் வந்து ரெண்டா பிரியுது, லெஃப்ட் அண்ட் ரைட் ஹெமிஸ்பியரா பிரியுது. அது ரெண்டுத்தையும் பிரிக்கிறது, அந்த நடுவுல இருக்கிறதுக்கு பேருதான் கார்பஸ் கலோசம். அதே மாதிரி இது வந்து ஒரு ஹெமிஸ்பியரும் 4ஆ பிரிக்கிறாங்க. அதுதான் ஃப்ரண்டல்ன்றது நெத்தி பகுதி, பேரிட்டல்ன்றது வந்து மேல, ஆக்குபைட்டல்ன்றது கீழே, டெம்பரல். இது எல்லாமே இந்த பேருங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து ஸ்கல் போன்ஸ்ல படிச்சிருப்போம். ஃப்ரண்டல்னா ஃப்ரண்ட்ல, ஆக்குபைட்டல்னா கொண்டை போடுற இடம், பேரிட்டல்னா மேல இருக்கிற இடம், டெம்பரல்னா காதுக்கு மேல இருக்கிற இடம். இப்போ இந்த செரிப்ரல் வந்து இப்படிதான் பிரியுது, 4ஆ பிரிக்கிறாங்க. ஒரு ஹெமிஸ்பியரை 4ஆ பிரிக்கிறாங்க. பிரிச்சு இதோட ஃபங்க்ஷன்ஸ் சொல்றாங்க. இப்போ அந்த ஃப்ரண்டல் லோப் முன்னாடி பக்கம் இருக்குது பாத்தீங்கன்னா, அந்த முன்பக்கம் இருக்கிறது தான் வந்து நம்மளோட கான்ஜுகேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ், கண்ட்ரோல் ஆஃப் வாலண்டரி மூவ்மெண்ட். நம்ம இந்த ஒரு வாலண்டரி மூவ்மெண்ட் பண்றதுக்கு இந்த முன்னாடி இருக்க முன் மண்டையை வச்சு யோசின்னு சொல்லுவாங்கல்ல சில நேரத்துல திட்டும் போது நம்ம பெரியவங்களா, அதுதான் இந்த ஃப்ரண்டல் லோப் வச்சு பண்ணும்போது வாலண்டரி மூவ்மெண்ட் ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ண முடியும். பேரிட்டல் லோப்னா அந்த மேல இருக்கிற பகுதி, அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சென்சார், டச், டேஸ்ட், டெம்பரேச்சர், மூவ்மெண்ட், இதுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிள் இந்த பேரிட்டல் லோப். ஆக்குபீட்டல் லோப்ன்றது பின்னாடி இருக்க பின் மண்டை, அதாவது கொண்டை போடுற இடம். அந்த இடத்துல வந்து நம்மளோட விஷனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. அந்த விஷன் வரத்துக்கு நம்மளோட சென்ஸ் ஆர்கன்ஸ்ல அதுக்கு வந்து அது ரெஸ்பான்சிபிளா இருக்குது. டெம்பரல் லோப்னா காதுக்கு மேல இருக்கிற பகுதி. இந்த டெம்பரல் லோப் வந்து மெமரிஸ், சென்சேஷன் ஆஃப் டேஸ்ட், சவுண்ட், சைட், டச். இதுலதான் வந்து வர்மால பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான தலையில இருக்கிற இந்த மாதிரியான பர்டிகுலர் ரோப வந்து ஸ்டிமுலேட் பண்ணும் போதுதான் அந்த ஆர்கன்ஸ் வந்து வேலை செய்யுது. இப்ப மெமரி பவருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த காதுக்கு மேல இருக்கிற பகுதியில வந்து நம்ம வந்து ஒரு சின்ன ப்ரெஷர் கொடுக்கும் போது நம்மளுக்கு வந்து மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. இந்த டெம்பரல் லோப் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த மெமரிஸ்.
அண்ட் ஆல்சோ இந்த சென்சேஷன் ஆஃப் டேஸ்ட், சவுண்ட், சைட், டச்சுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த லோப்ஸ் எல்லாம் நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் அபவுட் த டயன்செபலான், அதாவது இன்டர்பிரைன், நடுவுல இருக்கிற அந்த பிரைன். இதுல வந்து பாத்தீங்கன்னா தாலமஸ் அண்ட் ஹைப்போதாலமஸ் இருக்கு. இது வந்து மெயினா வந்து மோட்டார் கண்ட்ரோல் ஃபங்க்ஷன், ரிலைங் சென்சரி ஃபங்க்ஷன். இப்ப எப்படி நம்ம நெருப்பு சுட்டா கை எடுக்கணும், உடனே ஆக்ஷன் பண்ணணும்னு சொல்றோம் பாத்தீங்களா, இது எல்லாமே வந்து இந்த டயன்செபலான்ல இருக்கிற இந்த காம்பனன்ட்ஸ் வச்சுதான் நடக்குது. தாலமஸ், சப்தாலமஸ், ஹைப்போதாலமஸ், எபிதாலமஸ். அந்த அஃபரண்ட் டிஃபரண்ட்னு சொன்னோம் பாத்தீங்களா, ரிசீவ்ஸ் அஃபரண்ட் கனெக்ஷன் ஃப்ரம் த சப்ஸ்டேனியா நிக் அண்ட் தென் ரெகுலேட்ஸ் ஸ்கெலிட்டல் மசில் சிஸ்டம்ஸ். தாலமஸ்ல வந்து டூ லார்ஜ் கிரே மேட்டர், ஒயிட் மேட்டர்னு ரெண்டு இருக்கு. அந்த கிரே மேட்டர், ஒயிட் மேட்டரும் நம்மளோட மெமரி பவர், நம்மளோட ஐக்யூ லெவலை வந்து பேஸ் பண்றதுதான் இந்த கிரே மேட்டர், ஒயிட் மேட்டர்னு சொல்றாங்க. இந்த ஹைப்போதாலமஸோட ஃபங்க்ஷன்ல வந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும். ஹைப்போதாலமஸோட மெயினான ஃபங்க்ஷன், இது எந்த ரீஜன்ல இருக்கு, இதோட மெயினான ஃபங்க்ஷன், பாடி டெம்பரேச்சரை வந்து மெயின்டைன் பண்றது இந்த ஹைப்போதாலமஸ் தான். அதே மாதிரி சம் மெட்டபாலிக் ப்ராசஸ் நடக்குது, அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டமும் கண்ட்ரோல் பண்றது இந்த ஹைப்போதாலமஸ் தான். நெக்ஸ்ட் அபவுட் எபிதாலமஸ் பத்தியும் இதை பத்தியும், இந்த சர்க்காடியன் ரிதம், நம்மளோட லேப்டாப்னு ஹார்ட் அடிக்குது பாத்தீங்களா, அந்த அதுவும் அதே மாதிரி நம்மளோட ரெகுலேஷன் ஆஃப் மோட்டார் பாத்வே, எமோஷன்ஸும் இது பண்றது எல்லாமே இந்த எபிதாலமஸ் தான் ஜட்ஜ் பண்ணுது. மூவிங் ஆன் டு த மிட் பிரெயின். மிட் பிரெயின்றது அந்த ஹிண்ட் பிரெயின் டுகெதர் மேட் அப் ஆஃப் த பிரெயின் ஸ்டெம், அந்த வால் மாதிரியான பகுதிக்கு மேல இருக்கிறது தான் மிட் பிரெயின் அண்ட் ஹிண்ட் பிரெயின். இந்த இடத்துக்கு தான் திஸ் ரீஜன் இஸ் இன்வால்வ் இன் த ஆடிட்டரி அண்ட் விஷுவல் ப்ராசஸ். நம்ம காது, நம்ம அதே மாதிரி விஷுவல் ப்ராசஸ்க்கும் வேலை செய்யறது இந்த மோட்டர் ஃபங்க்ஷன்ன்றாங்க. இதுல இருக்க பார்ட்ஸ் டெக்டம் அண்ட் டெகுமெண்டம். இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாத்துக்கிட்டீங்கனால ஈஸியா இருக்கும். அனட்டமியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு வந்து சும்மாவது உட்கார வச்சு உங்களுக்கு என்ன தெரிஞ்சதோ சொல்லி கொடுங்க. உங்க வீட்டுல பசங்க இருக்குதா, உங்க பசங்களை சும்மா கூப்பிட்டு வச்சு போன்ஸ், கையில இருக்க பார்ட்ஸ், உங்க பிரெயின் இருக்கு, உங்க பிரெயின்ல 3 பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லித்தரதான் உங்களுக்கு மெமரி வந்து அது மனசுல பதியும். நீங்க உட்காந்து 10 முறை படிச்சாலாம் வந்து நம்மளால வந்து அனட்டமி வந்து படிக்க முடியாது. பார்க்கும் போதுல யார பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருங்க. உன் போன்ல இது இருக்கா, கையில எடு அப்படின்றது பதிலா ஃபிங்கர்ஸ், ஃபலாஞ்சஸ்ல எடு. இப்படி பேச பேசதான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த டேர்ம்ஸ் எல்லாம் ஃபெமிலியர் ஆகும். Hindbrains brains also called as rhombencephalon. இந்த rhombencephalonல என்னன்னா மெடுல்லா ஆப்லங்கேட்டா இருக்கு, பான்ஸ் இருக்கு, செரெபெல்லம் இருக்கு. செரெப்ரம்ன்றது ஃபோர் பிரெயின்ல பார்த்தோம். இதுல இந்த ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். ஹிண்ட் பிரெயின்ல என்னென்ன இருக்குதெல்லாம் பாக்குறோம். மிட் பிரெயின் அந்த ஃபோர் பிரெயின். இந்த மெடுல்லா ஆப்லங்கேட்டால பாத்தீங்கன்னா இது வந்து மெயினான ஒரு முக்கியமான ஆர்கன். இது வந்து நம்மளோட ஹார்ட் பீட் அண்ட் ரெஸ்பிரேஷனுக்கு இது ரெஸ்பான்சிபிள். கொஸ்டின்ஸ் வரும், ஹார்ட் பீட்டுக்கு ரெஸ்பிரேஷனுக்கு எதெல்லாம் ரெஸ்பான்சிபிள் போது மெடுல்லா ஆப்லங்கேட்டாவும் அதுல ஒண்ணு. ஹார்ட் அண்ட் லங்ஸ்னாலே மெடுல்லா ஆப்லங்கேட்டா ஞாபகம் வச்சுங்க, பிரீத்திங் அண்ட் ஹார்ட் பீட். நெக்ஸ்ட் அபவுட் த பான்ஸ். இந்த பான்ஸ் வந்து நம்மளோட ஒரு இது மாதிரி இருக்கும். லாஸ்ட்ல அந்த ஒரு சின்ன இது அந்த டயக்ராம்ல தெரியும் உங்களுக்கு. இந்த ஃபோர் பிரெயின்ல இருந்து இங்க வருது பாத்தீங்களா, இதுதான் பான்ஸ். இந்த ஏரியா நம்ம இப்ப பார்த்தா மெடுல்லா ஆப்லங்கேட்டான்றது பான்ஸுக்கு கீழே இருக்கிறதா மெடுல்லா ஆப்லங்கேட்டா, விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஹார்ட் பீட் அண்ட் ரெஸ்பிரேஷன். இப்ப பான்ஸ், இந்த பான்ஸ் வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் த ட்ராக் கனெக்ஷன் பிட்வீன் த ஸ்பைனல் கார்டுக்கும் பிரெயினுக்கும் உள்ள கனெக்ஷன்ஸ் வந்து இது வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுது இன்ஃபர்மேஷன் டு செரெப்ரம் டு செரிபில்லம். எது வந்து செரெபிலம் செரெப்ரம்க்கு வந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணதுன்னா பான்ஸ். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து செரிபிலம். செரிபிலம்ன்ற போது இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு வகையான செல்ஸ் இருக்கு. அந்த செல்ஸ்க்கு பேரு புற்குஞ்சி செல்ஸ் அண்ட் கிரானுல் செல்ஸ் பேரு. இதுல இருக்க இந்த புற்குஞ்சி செல்ஸ் லார்ஜ் நியூரான்ஸ் சொல்றாங்க. மோட்டார் ஆக்டிவிட்டிக்கு இது ரெஸ்பான்சிபிள். அதே மாதிரி இட் ஹெல்ப்ஸ் இன் கண்ட்ரோலிங் ஆஃப் த மசில் மூவ்மெண்ட். நம்ம உடம்புல பேலன்ஸ், ஈக்குவலிபிரியம் எல்லாமே வந்து மசில் மூவ்மெண்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிள் வந்து இந்த செரிபிலம் தான் முக்கியமான காரணம். இந்த பிரெயின் ஸ்டெம்ன்றது அதுக்கு அடுத்து வந்து கீழே ஸ்பைனல் கார்டோட கனெக்ஷன் ஆகுறது தான் பிரெயின் ஸ்டெம். இந்த டயக்ராம் ஒண்ணு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். மேல இருக்கிறது செரிப்ரல் கார்டெக்ஸ், அதாவது செரிப்ரம் சொன்னோம்ல, அதுதான் இது. நெக்ஸ்ட் தாலமஸ் இருக்கு, ஹைப்போதாலமஸ். இது வந்து பிட்யூட்டரி கிளாண்ட் இங்க இருக்கு.
மிட் பிரெயின் இதுதான் மிட் பிரெயின் ஒரு ஸ்கொயர் டைப்ல இருக்கும் மிட் பிரெயின். நெக்ஸ்ட் வந்து ஹின் பிரெயின்ல வந்து ஃபர்ஸ்ட் பான்ஸ், அப்புறம் மிடில் ஆப்லங்கேட்டா, கீழே பின்னாடி அந்த ஆக்குபிட்டல்ல இருக்கிறதா வந்து ஆக்குபிட்டலுக்கும் கீழே இருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா செரிபெல்லம். இதோட ஃபங்க்ஷன்ஸை பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு த ஸ்பைனல் கார்டு. ஸ்பைனல் கார்டுனும் போது நம்ம ஏற்கனவே வெர்டிப்ரா எல்லாம் பார்த்திருக்கோம்ல, அதை வச்சு நம்ம ஈஸியா படிக்கலாம். ஸ்பைனல் கார்டுன்றது லாங் தின் டியூப்லர் மேட் அப் ஆஃப் நர்வஸ் டிஷ்யூ. இதுல வந்து செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட், அந்த சொன்ன குண்டலினி சக்தி மேல ஏறுதுன்னு சொல்றாங்களா, அந்த ஃப்ளூயிட் அந்த கீழ இருந்து அந்த குண்டலினி சக்தி வந்து மேல போறதுன்னு சொல்றாங்களா, அது செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட தான் அப்படி சொல்றாங்க. The brain and the spinal cord together make up the central nervous system. Next about the peripheral nervous system. இப்போ பிரெயினும் ஸ்பைனல் கார்டும் பார்த்துட்டோம். இப்போ இது இல்லாம உடம்புல மத்த நர்வ் செல்ஸ் எல்லாமே பெரிபிரல் நர்வஸ் சிஸ்டம் தான் சொல்றோம். இது வந்து பாத்தீங்கன்னா மெயின்லி எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் த பிரெயின்ல இருந்து ஸ்பைனல் கார்ட்ல இருந்து இது வந்து பிரான்ச்சஸ் மாதிரி பிரிஞ்சு போகும். ஃபர்ஸ்ட் வந்து தலையில பார்க்கலாம். cranial nerves பேரு. இந்த cranial nerves carries impulse to and from the brain. இப்ப எப்படி நம்ம பிரெயின்ல இருந்து நம்ம ஆர்கன்ஸ்க்கு ஒரு மெசேஜ் கொண்டு போறதுக்கும் ஆர்கன்ஸ்ல இருந்து பிரெயினுக்கு கொண்டு போறதுக்கும் இந்த cranial nerves ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி ஸ்பைனல் நர்வ்ஸ் வந்து நம்ம பேக்குக்கு இம்பல்ஸ் கேரி அவுட் பண்றதுக்கு இது யூஸ் ஆகுது. இதுல வந்து ரெண்டு வகையா சிஸ்டம் இருக்கு, சொமாட்டிக் அண்ட் ஆட்டோனாமிக். சொமாட்டிக்னா வாலண்டரி மூவ்மெண்ட். நீங்க நினைச்சாலும் நினைக்கலனாலும் நீங்க செய்யணும் செய்யக்கூடாதுன்னு நினைச்சோம், உங்க ஹார்ட் பீட் அடிச்சுட்டே தான் இருக்கும், உங்க கிட்னி ஃபில்டர் பண்ணிட்டே தான் இருக்கும், உங்க லங்ஸ் வேலை செய்துட்டே தான் இருக்கும். அதுதான் சொமாட்டிக் வாலண்டரி மூவ்மெண்ட்னு சொல்றாங்க. ஆட்டோனாமிக் வந்து இன்வாலண்டரி மூவ்மெண்ட்ஸ். இது சாரி வாலண்டரின்ற போது நம்ம வாலண்டரியா பண்றது, இன்வாலண்டரி தான் ஆட்டோனாமிக். நம்மளோட டைஜஷன், ஃபிளைட் ஹார்மோன், என்சைம்ஸ், ஹார்மோன்ஸ் கிரியேட் பண்றது, இது எல்லாமே ஆட்டோனாமிக் சிஸ்டம். கமிங் டு த பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டத்துல மொத்தல எத்தனை டைப்ஸ் ஆஃப் நர்வ்ஸ் இருக்குன்னா 43 pairs ஆஃப் நர்வ்ஸ் இருக்கு. அதுல 12 pairs ஆஃப் cranial nerves இருக்கு, 31 pairs ஆஃப் ஸ்பைனல் நர்வ்ஸ் இருக்கு. அந்த டேர்ம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, 31 ஸ்பைனல் நர்வ்ஸ். அதுல வந்து cranial nerves வந்து 12 pairs இருக்கு. அந்த 12 pairs-ஓட இது வந்து ஒரு டேப்லெட் காலம் மாதிரி நான் உங்களுக்கு நாளைக்கு இந்த டேப்லெட் காலம் தரேன். 12 pairs ஆஃப் நர்வஸ் சிஸ்டம். இது ரொம்ப முக்கியமானது. இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரும். இந்த 12 pairs அதுல ஒரு முக்கியமான நர்வ் தான் வேகஸ் நர்வ்னு பேரு. இதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் இந்த cranial nerves பத்தி. அந்த ஸ்பைனல் நர்வ்ஸ் வந்து 31 pairs இருக்கு. 31 pairs நம்ம அங்க பார்த்தோம்ல, thoracic, lumbar, sacrum, அந்த அதுக்கு வருது, அது எல்லாமே வந்து 31 pairs இருக்கும். அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி படிக்கணும். சொமாட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து சென்சரி ஆர்கன்ஸ், மசில், ஸ்கின், அதை பத்தி எல்லாம் படிக்கிறது தான் இந்த சொமாட்டிக் நர்வஸ் சிஸ்டம். நான் சொன்னல இந்த டேப்லெட் காலம், அந்த cranial nerves, அந்த 14 cranial nerves, இதுதான் அந்த cranial nerves. 12 pairs ஆஃப் cranial nerves. இது ஒண்ணுத்தையும் நம்ம ஒரு பாட்டு மூலியமா ஈஸியா, நம்ம சின்ன பசங்க ரைம்ஸ் மூலியமா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து இந்த டேப்லெட் காலம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்பவே ரெட் இங்க்ல வந்து இம்பார்ட்டன்ட் போட்டுங்க, இது எல்லாமே படிச்சுக்கணும். ஸ்பைனல் நர்வ்ஸ், 31 செக்மெண்ட்ஸ் ஆஃப் ஸ்பைனல் நர்வ்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து 8 இருக்கு, அதுக்கப்புறம் 12 thoracic, lumbar வந்து 5, அங்க sacral வந்து fused into 1-ஆ பார்த்தோம் நம்ம vertebraல. இங்க வந்து 5 தான் பாக்குறோம். coccyx வந்து 1-ஆ பாக்குறோம். All together there are 31 segments of spinal nerves. இதோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா 44 centimeter, and then it is ஸ்பைனல் கார்ட்ல வந்து பிரான்ச் மாதிரி இந்த லெஃப்ட் சைட்ல ரைட் சைட்லயும் பிரிஞ்சு போறதுதான் மற்ற நர்வ்ஸ். இப்ப இந்த ஃப்ளூயிட் பார்த்தோம்ல, செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட், அந்த ஃப்ளூயிடோட அளவு இது வந்து 500 ml is generated every day. 125 ml of CSF வந்து at any one time. இது வந்து இதுக்கு நம்மளோட பிரெயினுக்கு வந்து ஒரு குஷன் எஃபெக்ட். இப்ப நம்ம ஹார்ட், லிவர், லங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படியே வந்து வச்சிருக்க மாட்டாங்க கடவுள். அது மேல வந்து ஒரு ப்ரொடெக்ஷனா ஒரு ஸ்பான்ஸ் லைக் ஒரு குஷன் டைப்ல ஒரு லிக்விடும், அதுக்கு மேல ஒரு லேயர் போட்டுதான் நம்மளுக்கு கொடுத்தாரு. அத மாதிரி இந்த CSF வந்து நம்மளோட பிரெயினுக்கு வந்து குஷனா இருக்குதுன்னு சொல்றாங்க. இட்ஸ் ஃபங்க்ஷன் இஸ் ஆட்டோ ரெகுலேஷன் ஆஃப் செரிப்ரோ blood flow. This is all about the nervous system. Again we have to study the nervous system clearly. இன்னொரு முறை நீங்க 2-3 முறை படிக்கும் போது தான் இது கொஞ்சம் மெமரைஸ் ஆகும், இந்த டேர்ம்ஸ் எல்லாம். Shall we wind up the class today?
Okay, ma'am. தேங்க்யூ சித்ரா மேம். Thank you, ma'am. Thank you. All of you sit straight.